கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவிலும் கூட சிவபுராணத்தை குறித்து 2 பாடல்கள், சிவபுராணம் 520வது பாட்டிலையும் சிவவாக்கியரில் 34வது பாட்டிலும் உள்ள பாடல்களை நான் உங்களுக்கு பாடி காட்டி அதனுடைய விளக்கங்களை நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். அதை கேட்டதான பழைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இல்லையா, பழம்பெரும் கிறிஸ்தவர்கள். இப்போ நாங்கள்லாம் இப்போ தான் ரசிக்கப்பட்டு 20 வருஷம் 22 வருஷம் ஆகுது, மிஞ்சி போனால் 24 வருஷம் ஆகுது. ஆனால் பழம்பெருங்கிறிஸ்தவர்கள் இன்னும் அப்படியே ஊறி போனவங்க என்னென்னா, டக்குன்னு போனை போட்டு என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு என்ன நீங்கள்லாம் ரசிக்கப்பட்டேன்றீங்க, யானைச்சானை எடுத்தேன்றீங்க, பரிசுத்தாய் பெற்றேன்றீங்க, இப்படி சிவன் பேர் சொல்லிக்கிருக்கிறீங்க, அந்த பேர் சொல்லிக்கிறீங்க, இந்த பேர் சொல்லி இந்து கடவுள்கள் பேராக சொல்லிக்கிருக்கிறீங்க, என்ன நீங்கள்லாம் என்ன ஆண்டவருக்குள்ளே வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டார். இது என்னன்னு எனக்கும் புரியல. அதாவது நம்மளுடைய இந்து வேதங்களில் நாம் ஏற்கனவே இருந்த என்னமோ எல்லாமே வானத்திலேருந்து குதித்து வந்துடலை. நம்ம ஏற்கனவே இருந்த ஹிந்து தேசத்தில் தான் பிறந்திருக்கிறோம். இங்கே தான் இந்தியாவுக்குள்ளே தான் இருந்து பிறந்திருக்கிறோம். இங்கே உள்ள தெய்வங்களை தான் வழிபட்டுருக்கிறோம். ஆனால் கண்கள் மறைக்கப்பட்டு நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போவும் அதை மாதிரி நிறையா பேர் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் அதன்படி தான் இருந்திருந்தேன். இப்போ அதை விட்டு வெளியில் வந்து கண்கள் திறக்கப்பட்டவனாக, இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற, மரண இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அந்த வார்த்தையின்படி நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி ஆண்டவர்கள் வந்து பரிசுத்தாவை பெற்று வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஆனால் சும்மா பாரம்பரியமாக அப்படியே அப்பா தாத்தா பாட்டின்னு சொல்லி அப்படியே வந்துக்கிட்டு நானும் கிறிஸ்டின் தான் சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு நம்மளும் எடுத்து மற்றவனையும் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. சர்ச்சுக்குள்ளே எத்தனை பேர், இப்போ 2-3 பேர் எனக்கு ஃபோன் போட்டு, என்ன இப்படி போய் நீங்கள் சிவவாக்கிய புராணத்தெல்லாம் பாடுறீங்க, சிவவாக்கியத்தெல்லாம் நீங்கள் பேசிக்கிருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட இதே கிடையாது. என் பேரே மாரீஸ்வரன் தான். அக்கா மாரீஸ்வரன் யாரும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிருக்க முடியுமா? அப்படியெல்லாம் சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் யாராவது இருக்கிற தெருவை ஒரு முத்துக்காளியம்மன் கோயில் தெரு, காளியம்மன் கோயில் தெரு, கணேசா மொசைக் காமௌண்டு, கணபதி காளியம்மன் தெருன்னு சொல்லி, கணபதி தெருன்னு சொல்லி தெரு பேர் சொல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா? நீங்கள் இருக்கிற அட்ரஸை சொல்ல முடியுமா உங்களால்? என்னங்க இது? எந்த விதத்துலையும் நம்ம வந்து எல்லா ஆத்மாக்களையும் தான் பார்க்கணும். இங்கெல்லாம் மதம்லாம் தூக்கி குப்பையில் ஓடுங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. ஹிந்து மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் மதங்களுக்கு இங்கே இடமே இருக்கக்கூடாது. கடவுள் வழிபாட்டில் நம்ம உண்மையான ஆன்மீகத்தில் கடவுளை எப்படி வழிபட வேண்டும் என்பதை தான் சொல்லிக்கிருக்கிறோம். நம்ம இந்து வேதத்தில், நம்ம புராணங்களில், நம்ம இந்து புராணங்களில் அந்த எல்லா பவுசியா புராணம் இந்த மாதிரி காரியங்களில் என்னத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அதில் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இப்படி சொல்லியிருக்குது. ஆனால் இங்கே வேறு மாதிரி வணங்கிக்கிருக்கிறோம். இந்த அறியாத இருளிலேருந்து நீங்கள் வெளியில் வாங்க, இதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது, இப்படி நீங்கள் வணங்குங்கன்னு சொல்கிறது ஒரு தப்பா? அதனால தான் ஒரு இடத்துக்குள்ளே போனால் அவங்க வந்து உங்கள் தெய்வம் வெளிநாட்டு தெய்வம், நீ எல்லாம் வெளிநாட்டுக்காரனை உள்ளே கொண்டாடுறன்னு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ வெளிநாட்டு தெய்வமா? நானும் அதே தான் சொல்லி தான் நிறைய பேரை துரத்தி இருக்கிறேன். ஆனால் உள்ளே வந்தபொழுது தான் அவர் ஆசிய நாட்டின் கடவுள். ஆசியாவிலிருந்து வந்த எத்தனையோ யூதர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க, இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இதே ஒரே பகுதியில் தான் வந்திருக்கிறாங்க. எந்தெந்த காலகட்டத்தில் எப்பப்பெல்லாம் வந்தாங்க, என்னென்ன அது மூலிமா நடந்ததுன்னு கூட நான் அடுத்த பதிவுகளில் பதிவுகளில் சொல்கிறேன். இன்றைக்கி உள்ள சென்ட்ரல் பேங்க் இந்தியா, அதே மாதிரி பேங்க் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் யூதர்களுடைய பேங்க்கு. அதெல்லாம் யாருக்கு தெரியும்? அந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் போடாமல் இருக்கீங்களா, எடுக்காமல் இருக்கீங்களா? அதாவது அவர் வந்து ஒரு யூதன், அவ்வளோதான். ஆனால் உலக நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் அவர் பிறந்த போது 3 கண்டம் தான் இருந்தது. இப்போ 7 கண்டம் இருக்குது. எல்லா கண்டத்தில் உள்ள ஜனங்களுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அவருடைய ரத்தம் எல்லாரும் தான் மீட்கும். எல்லாருக்குமே பரிசுத்தாவி உண்டு. மாம்சமான யாவர் மேலும் நான் பரிசுத்தாவி ஊட்டுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஒன்றே பரிசுத்தாவி பெற்றவங்களாம் இதெல்லாம் இது பண்ணக்கூடாதுன்னு என்ன சொல்லியிருக்கா பைபிளில்? அப்படி பார்த்தா பரிசுத்தாவி பெற்ற பைபிளில் தாகோன் போட்டிருக்கு, பாகால் போட்டிருக்கு, வானராக்கினி போட்டிருக்கு, இன்னும் எத்தனையோ அந்நிய தெய்வங்களுடைய வார்த்தைகளை போட்டிருக்கு. பரிசுத்தாவியானவரே அதை அனுமதிச்சிருக்கிறார். அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு தானே வரீங்க? அதெல்லாம் கேள்வியே தெரியல. அப்போ பைபிள் இருந்தால் தூக்கிடுமா, எடுத்துடலாமா? எல்லாம் படித்து பாருங்க பார்ப்போம். என்னங்க அது மாதிரி இன்னொரு இந்து சகோதரர் எனக்கு ஃபோன் போட்டாங்க. என்ன உங்கள் தெய்வங்களையும் எங்கள் தெய்வத்தையும் ஒப்பிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, என்னங்க இப்படி போயில்லை நீங்கள் இது பண்ணுங்க, உங்கள் தெய்வம்னா உங்கள் தெய்வத்தோடு வச்சுக்கணும், எங்கள் தெய்வங்களோட ஒப்பிட்டு நீங்கள் இப்படி சொல்லணும். நான் எந்த தெய்வத்தையும் எந்த தெய்வத்தோடு ஒப்பிட்டே சொல்லவே கிடையாது. அன்புன்னா என்ன அர்த்தம்னு சொல்கிறீங்க? நீங்களே தான் சொல்கிறீங்க அன்பே சிவம்னு.
அப்போ அதே அன்பு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுன்னு தான் சொல்லியிருக்குது. அப்போ அந்த அன்பை பற்றி தானே சொன்னேன். அந்த அன்பை பற்றி சொல்லப்பட்டது, சொல்கிறது யாரை கொடுத்து? எந்த கடவுளாக இருந்தாலும் அன்பாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அன்பை சொல்லிக்கிறது தான் கடவுள். அதைத்தான் இயேசுவும் சொல்லிக்கிறாரு, அல்லாஹ்க்குன்ற முஸ்லீமில் அவங்களும் சொல்லிக்கிறாங்க. நம்ம அதுலேயும் அந்த அன்பை தான் போதிக்கணும். இந்துலேயும் எல்லாமே அன்பை தான் கொடுத்துருங்க. ஏதாவது உலகமே அழிஞ்சு போனாலும், வானமும் பூமியும் அழிந்து போகும், தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்து போகும், ஆனால் அன்பு ஒன்று தான் என்றைக்குமே அழியாதுன்னு சொல்ல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த அன்பை குறித்து தான் நம்ம சொல்லிக்கிருக்கிறோம். இதில் ஒன்றும் நமக்கு மாற்றியெல்லாம் யாரையும் நடத்தலை. நாம் படித்துக்கிட்டு இருக்கிற வேதங்கள், ரிக்வேதம், யஜுர், சாம, அதர்வணம். அதர்வண வேதத்தில் ஒயிட் அதர்வா, பிளாக் அதர்வா, இந்த 5 வேதங்கள்லையும் என்னென்ன காரியங்கள்லாம் சொல்லப்பட்டுக்கின்றது அதில் நிறைய விளக்கம் இருக்குது. ஆனால் மறைமுகமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, சிலதை மறைச்சி சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நான் அகஸ்தியர் எழுதினதான பாடல்களையும் கூறப்பட்டிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அது மாத்திரமல்ல, அவர் எழுதினதான குரு யார் என்கிறதான புக்கு, யார்? சாது சுந்தர் செல்லப்பா, அந்த ஐயா இருக்காங்க இல்லையா, அந்த ஐயா எழுதின குரு யார்ன்ற புக்கு அவர்கிட்டே ஒன்று தான் இருந்துச்சாமா. இப்போ இது எனக்கு நான் 25 வருஷமாக இதை கையில் வச்சுருக்கிறேன். ஏன்ட்ட இருக்கிற அதில் உள்ள அவருடைய அந்த வார்த்தையை தான் நான் இப்போ உங்களுக்கு படித்து காட்டுறேன். பிராமணர், இதை ஒன்று பிராமணர்களை குத்த சொல்கிறோம்னு நினைக்காதீங்க. பிராமணர்கள் இன்றைக்கி ஆண்டவரை தொழுகிற 2000 நபர்கள், 450 குடும்பத்துக்கு மேலே அக்ரகாரத்தோடு இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்களும் பொட்டு வைப்பாங்க, பூ வைப்பாங்க, மடிசார் உடுத்துவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க எந்த இதுவும் மற்ற வழிபாடு எந்த இதையும் நாம் அவங்களுடைய இருதயத்தை மாட்டி அவங்க சர்ச்சு முழுக்க அந்த சமஸ்கிருத ஸ்லோகம் தான் இருக்கும், குத்துவிளக்கு தான் ஏற்றி வைக்கிறாங்க. ஆண்டவரை இன்றைக்கும் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. உண்மை என்றதை நம்ம என்ன செய்யணும்? இருளில் உள்ள ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டாருன்னா, பாவம் ஒரு இருள், அசுத்தம் ஒரு இருள், அறியாமை ஒரு இருள், இன்னும் எத்தனை இருள் சொல்லணும்? இருளில் இருக்கிற ஜனங்கள், அந்த மாதிரி கட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வெளியில் வரணும். அதுதான் இருள். அந்த இருளில் உள்ள ஜனங்கள் தான் வெளியே வரணும். அதுக்காக தான் போராடி ஜெபிக்கிறோம், ஆண்டவரை பற்றி சொல்கிறோம். தீபாவளி திருநாள்னு கொண்டாடுறோம்ல, தீபாவளின்னு கொண்டாடுறாங்க. நரகத்தின் அதிபதியாகிய சாத்தானை ஆதி பராசக்தி வதம் பண்ணினாள், அதுக்கு தான் தீபாவளின்னு கொண்டாடுறாங்க. ஆனால் கொண்டாடுகிற முறைமைகள் அவங்க வேறு முறை. ஆனால் சொல்லப்பட்ட வாக்கியம் இயேசுவை குறித்து. நரகத்தின் அதிபதியாகிய சாத்தானை இயேசு சிலுவையிலே கொண்டதினால் கொண்டதை தான் கொண்டாடுறாங்க அவங்க. இங்கே மதங்கள் வச்சுட்டு நீ பறிச்சு நான் பறிச்சுன்னு சொல்லிக்கிறக்க கிடையாது. அதுதான் இன்றைக்கி ரோமன் கத்தோலிக்கில் கூட தீபாவளி திருநாள்னு அவங்க கொண்டாடுறாங்க. நான் விக்கிரக வழிபாடு தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். அர்த்தங்கள் என்னன்றதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், அதை தான் நீங்கள் அறிஞ்சு செய்யுங்கன்றோம். குறியார்ன்ற புக்கில் பிராமணர்கள் எப்படி ஆதி இந்திய வேதங்களை மறைத்து தந்திரமாக புராணங்களை கட்டிவிட்டு சத்தியத்தை மறைத்தார்கள் என்ற விவரங்களை சுவாமி தர்ம தீர்த்த மகராஜ் அப்படின்ற ஒரு ஆசிரியர், BA LLB படித்தவர், அவர் எழுதிய த இம்பீரியலிசம் இன் இந்துசம், இம்பீரியாலிசம் இன் இந்துசம் தடைக்கல் என்கிற புத்தகத்தின் மூலமாக இன்னும் அதிகம் அறியலான்றாங்க. இந்த புக்கு எங்கே வேணாலும் நீங்கள் வாங்கி லைப்ரரியில் கூட எடுத்து போய் படிக்கலாம், எங்கே வேணாலும் கிடைக்கும். அதில் எழுதப்பட்ட காரியங்களை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். இப்போ அகஸ்தியர், மூத்த சித்தர் அகஸ்தியர், 18 சித்தரில் மூத்த சித்தர் அகஸ்தியர், அவர் பாடின பாடலை நான் இப்போ பாடுறேன். ஓடுகிற வகைகள் எல்லாம் உரைத்து போட்டேன், உலகுதனில் மார்க்கமெல்லாம் உவந்து சொன்னேன், தேடுகின்ற புராணமெல்லாம் பொய்யே என்றேன், ஆடுகின்ற தீர்த்தமெல்லாம் அசத்து என்றேன், அஞ்ஞானம் பண்ணுகின்ற அகந்தை என்றேன், பாடுகின்ற 30க்குள் அடக்கி போட்டேன், பரமகுரு சொன்னபடி பாடினேனே. பரமகுருனா யார்? உண்மையான கடவுள், மெய்க்கடவுள். அவர் சொன்னபடி நான் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த புராணமெல்லாம் கட்டு பொய், இதெல்லாம் அஞ்ஞானம் பண்ணுகிற அகந்தை, ஆடுகிற தீர்த்தம் அங்கே போய் குளித்து எங்கே போய் குளித்தா எனக்கு பாவம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தப்புன்றதை அவங்க அதுக்காக செஞ்சு அந்த நம்பிக்கையில் போகிறவங்கள நம்ம குறை சொல்லலை, அது அவங்க பிரியம். ஆனால் உண்மை என்னன்றதை அறிஞ்சு கொள்ளுங்கன்றதை நான் சொல்கிறோம். அப்புறம் தேடுவாய் புலஸ்தியனை நன்றாய் கேளு, தேடுவாய் புலஸ்தியனை நன்றாய் கேளுனா, புலஸ்தியனா நம்மளை தான் சொல்கிறாரு, மனிதர்களே, தேடுகிற மனிதர்களே கேளுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. தீக்கடங்கை தேடாதே, நீங்களே நரகத்தை தோண்டிக்கிறாதீங்க, நரகத்தில் போய் விழுகாதீங்கன்றாரு. தீக்கடங்கை தேடாதே, உனக்கு தீமையை வருவித்து கொள்ளாதே, தெளிவாய் சொன்னேன், பாடுவார் 18 புராணமும் கட்டு. 18 புராணம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, 10 பாட்டு 8 தொகை, இதெல்லாம் கற்பனைகள் கலந்த காப்பியங்கள். பாடுவார் 18 புராணம் கட்டு, பாரதமும் கட்டப்பா,
பரிகாசங்கள் நாடனது பிராமணர்கள் பிழைக்க செய்த நவக்கிரக கட்டப்பா. நவக்கிரகம் சொல்கிறதெல்லாம் அங்கே பொய். அதை வச்சு நீங்கள் ஜோசியம் சொல்கிறோன்னா இன்றைக்கி ப்ளூட்டோன்ற கிரகமே இல்லைன்றாங்க, வெடிச்சு போச்சுன்றாங்க. இப்போ அதை வச்சு எப்படி நீங்கள் நினைப்பீங்க? சமீபத்தில் ஒரு இடத்துல ஒரு கோயில், நான் அந்த வழியில் வந்தேன், அதனுடைய வரலாறை ஒருத்தர் சொல்கிறாரு. சூரியனும் சந்திரனும் ஒரு இடத்துல வந்து சனி பகவான்கிட்ட விமோச்சனம் பண்ணதாக சொல்கிறாங்க. அந்த கோயில் பேரெலாம் நான் சொல்லணும்னு விரும்பலை, நீங்களாக புரிஞ்சுக்குங்க. சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் ஒரு இடத்துல பூமிக்கு இறங்கி வந்தாங்களாமா. இறங்கி வந்து சனி பகவான் வந்து அதுக்கு முன்னாடி நின்றனால 2 விமோச்சனம் பெற்றதாக சொல்லி அவங்க இதுக்கு தாங்க இந்த இடம், இந்த ஸ்தலம் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் அந்த இடத்துல நான் நின்று ப்ரேயர் பண்ணிட்டு தான் வந்தேன். ஒரு சூரியன் ஒரு கொஞ்சம் கக்குனவனையுமே அந்த வெக்கையவே இங்கே தாங்க முடியல. எல்லினோ லாலினோன்னு இருக்கிறோம். சந்திரன் பூமியை காட்டிலும் பல மடங்கு பெருசுன்றாங்க. எதுவும் இது இந்த 2 வந்து எப்படி பூமிக்குள்ளே வந்து நிற்கும்? கொஞ்சம் அறிவியல் சிந்தையோடு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். சனின்ற கிரகமும் வந்து நின்றுதுன்றாங்க. இது எப்படி? அப்போ அது மனிதனாக கடவுளாக இருந்ததானா? அதில் போய் நீங்கள் ராக்கெட் விட்றீங்களே, அங்கே போய் இன்சாட் 1T 2 3 போட்டு எல்லாம் விட்டு அங்கே போய் தலையில் போயிடுறீங்களே, அங்கே போய் தானே வைக்கிறீங்க. அங்கே கடவுளாக இருக்குது, அங்கே எப்படி இருக்குது? இவைகளெல்லாம் நாட்களை நிதானிப்பதற்காக மனிதனை படைத்த ஆண்டவர் படைத்த கிரகங்கள், நட்சத்திரங்கள். சூரியன் பகலை ஆளுவதற்கு பெரிய சூரியனும் சுடரும், இரவை ஆளுகிறதற்கு சிறிய சுடரும் நட்சத்திரங்களையும் படைத்தன்னு தான் வேதத்தில் போட்டிருக்குது. அதான் வேதத்துக்கு உள்ளேருந்து நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா வெளியில் உள்ள காரியமெல்லாம் பொய்யா இருக்கும். வெளியிலேருந்து வேதத்தை பார்த்தீங்கன்னா வேதம் பொய்யா தான் உங்களுக்கு தோணும். எது உண்மைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அகஸ்தியர் பாடின பாட்டை தான் நான் பாடியிருக்கிறேன். இப்போ அதில் பாருங்கள், மிச்சத்தை பாடுறேன். பாடுவார் 18 புராணம் கட்டு பாரதமும் கட்டப்பா, பரியாசங்கள் நாடனது பிராமணர்கள் பிழைக்க செய்த நவக்கிரக கட்டப்பா, நம்ப வேண்டாம் ஓடுவாய் அருட்பாத பூஜை செய்தே உத்தமனை கண்ணீராய் கழுவுவாயே. உத்தமனை கண்ணீராய் கழுவுவாய். அது நீங்கள் எந்த கடவுள்னாலும் சரி, ஒத்த கடவுள் தான். அவர் நான் இயேசுன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். உங்களுக்காக பலியான விளையாடப்பட்ட இரத்தத்தை சிந்தி மீட்டு நீங்கள் போய் சாக வேண்டிய இடத்துல அவர் செத்து, நீங்கள் போய் நரகத்தில் விழ வேண்டிய இடத்துல அந்த நரகத்தில் உள்ள ஜனங்களை மீட்டெடுத்து எல்லாத்தையும் வெளியில் எல்லா பாவங்களிலிருந்தும் அசுத்தங்களிலிருந்தும் நம்மளை வெளியே எடுத்து மீட்ட தேவனை அவருடைய பாதத்தில் கண்ணீர் விட்டு அழுகும் பொழுது எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, கொலை பண்ணவனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட விபச்சார வேஷத்தனை என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அதை ஆண்டவர் மன்னிக்கிறார். அது எல்லாத்துக்காக தான் அவர் சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்திருக்கார். அதனால் நான் ஏற்றுக்கிட்டு என்ன வேணாலும் பாவம் பண்ணலாமான்னு அப்படி கிடையாது. அறிவதற்கு முன்பு நீ அறிந்ததுக்கப்புறம் செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் நீங்கள் தண்டனை அனுபவிக்கணும். அதுக்குண்டான காரியத்துக்கு கணக்கு சொல்லி ஆகணும். அதனால் என்ன சொல்ல வரோம், எதை செய்ய வரோன்றதை புரிஞ்சு என்ன செய்யுங்க, பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியினுடைய வைராக்கியம் இருக்கும் போய் தான் நாங்கள் சொல்கிறோம். பரிசுத்த ஆவி பெற்றவங்களாம் நீங்கள் இப்படி அந்நிய தேவனுடைய நாமத்தை சொல்லணும். அந்நிய தேவன் நாமமே அது கிடையாது. அது எல்லாமே ஸ்லோகங்களை, இந்து தெய்வங்களில் உள்ள அந்த ஸ்லோகங்களெல்லாம் அதுக்கு பின்னாடி உள்ள கதைகளும் கருப்பொருள்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றியது. இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். பிள்ளை யார் அப்படின்னா குமாரன் யாருன்னு சொன்னேன். பிள்ளை யாருன்னா குமாரன் யார். அந்த குமாரன் யாருன்றவர் வந்து இறந்து போகணும், திரும்ப உயிரோடு வரணுன்றது நம்மளுடைய வேதத்தினுடைய கணக்கு. ஆனால் அதே இதை தான் அங்கே வந்து வேறு விதமாக என்ன செய்கிறாங்க, அவரை தலையை வெட்டி இறந்து போனவருக்கு அங்கே எல்லா இடத்துலையும் போய் தேடி தலையை கிடைக்காம யானை முகத்தை கொண்டு வந்து அதில் வச்சதுனால அவர் உயிர் பெற்றான்னு சொல்கிறாங்க. கருப்பொருள் ஒன்று, உனக்காக ஒரு கடவுள் பலியாகணும், அந்த கடவுள் திரும்ப உயிரோட வரணுன்றது அதுதான் குமாரன். அந்த குமாரன் தான் இயேசுன்னு சொல்கிறோம். நீங்கள் பிள்ளை யாருன்றதை கேள்வியோடையே வச்சு நீங்கள் கடவுளை கும்பிடுகின்றோம். 2 அதான் வித்தியாசம். இதில் என்ன இருக்குது? அப்போ இதை எல்லாமே சொல்ல மாட்டேன், வைக்க மாட்டேன்னு அப்புறம் மற்ற மக்கள் எப்படி ரசிக்கப்படுவாங்க, எப்படி ஆண்டவர் ஏற்றுக்குருவாங்க? அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. முதல்ல மதங்களை வச்சு விளையாடாதீங்க. ஆண்டவர் கடவுள் ஒருவர் தான். யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொல்கிறீங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றீங்க. அப்போ இதில் மட்டும் ஏன் முன்னும் பின்னுமா மாற்றி அடிக்கிறீங்க? ஏன் அரசியல் பண்ணுறீங்க? ஏன் மதத்தை உள்ளே இழுக்கிறீங்க? எதையும் பண்ணாதீங்க. உண்மையாக கண் திறந்தவங்க மட்டும் ஆண்டவர்கிட்ட வாங்க, அவ்வளோதான். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்க. நிதானத்தை நீங்களே என்ன செய்யுங்க. மெய்ப்பொருள் காண்பது அறிவின் என்று என்ன செய்யிருக்கு, திருக்குறளை சொல்லப்பட்டிருக்குது. யார் என்ன சொன்னாலும் நம்ம ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறதையும் பொய்யா உண்மையான்றதை நீங்கள் அறிஞ்சு ஆராய்ஞ்சு பார்த்து நீங்கள் செஞ்சுக்குங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அது மாத்திரமில்லை, இந்த திண்ணை என்கிறதான இந்த பதிப்பையும் கூட நான் கிட்டத்தட்ட 22 வருஷமாக பாதுகாத்துட்டு வர்றேன். இது தினமரலில் வந்த ஒரு பதிப்பகம். விச்சூர் முத்துக்குமார சுவாமி முதலியார் எழுதினதான பதிப்பு இது. அவர் எழுதின புக்கிலேருந்து எடுத்து தான் இதில் எழுதியிருக்கிறாங்க.
ரிக்வேத காலகட்டத்தில் நான் அதை படிக்க மட்டும் செய்கிறேன். ரிக்வேத சமஸ்கிருத சொல்லப்பட்ட வேத காலத்தில் ஆலய பூஜை கிடையாது, விக்கிரகங்கள் கிடையாது. உபனிஷ காலத்திலும் தர்ச்சனா காலத்திலும் கூட அர்ச்சா மார்க்கம் இருந்ததில்லை. பௌத்த ஜனங்களிடமிருந்து இந்துக்கள் கற்றுக்கொண்ட வித்தை இதுன்னு தான் சொல்கிறாங்க. பௌத்த மதம் அதிலிருந்து வந்த காரியங்கள் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவரே அவருடைய புக்கில் எழுதியிருக்கிறார். புத்தருடைய காலத்துக்கு பிற்பட்ட காலங்களில் பௌத்த ஜனங்கள் பகவான் புத்தர் கூறிய உபதேசத்தை மனத்தால் எட்டி அறிய முடியாமல் அவரையே தெய்வமாக எண்ணி அவரை போன்ற பொம்மைகளை செய்து இந்திரன் சந்திரன் முதலிய தேவர்களை குடைபிடித்தல் சாமரம் வீசுதல் முதலிய உபசாரங்களை அப்பொம்மைகள் செய்வதாக அமைத்து கோவில் கட்டி உற்சவாதிகளை செய்ய ஆரம்பித்தனர். பாமர ஜனங்களுக்கு வேடிக்கையாகவும் பானமும் மத்தாப்பும் மேலதாள காடப்புறாவும் அப்புறம் மெய்மத மாதலான் கணக்கிறந்த ஜனங்கள் பலத்த மதத்தில் சேர்ந்துவிட பௌத்த மதத்தில் சேர்ந்து விட ஆரம்பிச்சு. இதெல்லாம் பார்த்தோன்னே பௌத்த மதத்தில் போய் நிறையா பேர் சேர்ந்துருக்கிறாங்க அந்த டைமில். இதை பார்த்து அக்காலத்து பிராமணர்கள் இதோடா வம்பாய் போயிருக்கிறதே, இந்து மதம் அழிந்து போகும்போல் இருக்கிறதே என்ற என்ன செய்யலாம் என்று யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தனர். பிறகு ஆலயங்களை கட்டப்பட்டன, பொம்மைகள் வைக்கப்பட்டன, விக்கிரக பூஜை செய்தனர். வான வேடிக்கையும் மேளதாளமும் கூப்பாடும் காட்புராவும் உற்சவமும் நடன கேளிக்கை சங்கீதம் போன்ற பல விஷயங்களும் இந்துக்களால் தழுவப்பட்டது. ஜனங்கள் உற்சாகமடைந்தனர். இந்து மதத்துக்கு புதிய வழியும் வந்துவிட்டது. ஆனால் அதை கண்டித்த வைதிக பிராமணர்கள், வேத சம்பந்திகள் இம்மாதிரியான ஆலய விக்கிரக பூஜை ஆபாசம், அவைதிகம் அநாகரிகம் என்று கண்டித்தனர். மனுவும் கண்டித்தார். ஆலயங்களில் பூஜை செய்யும் பிராமணர்கள் பிளெக்ஸா, அனாரியர், அங்காணிகள், அரியார் என்று பலவாறாக பேசினார்கள். இதிலையும் நான் பதிப்பாக முன்னாடி கூட போட்டு விட்றேன். இது விச்சூர் முத்துக்குமார முதலியார் முத்துக்குமார சுவாமி முதலியார் 1906 எழுதப்பட்ட புக்கில் அவர் எழுதியிருக்கிறார். நிறையா நபர்கள் தப்பு நம்ம செய்கிற தப்புன்னு சொன்னால் அந்த தப்பை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு மனம் இல்லை, அவ்வளோதான். நம்ம ஒரு சில காரியங்களில் அடிமை ஆகிட்டோம். அந்த அடிமைத்தனத்திலேருந்து நம்ம வெளியே வரணும். அப்போனா தான் பரலோகம், அப்போனா தான் நமக்கு பாவத்திலேருந்து விடுதலை, அப்போனா தான் நமக்கு வியாதியிலேருந்து விடுதலை, அப்போனா தான் நமக்கு மீட்பு எல்லாமே வரும். இன்னும் நிறையா காரியங்களில் ஒரு கடவுள் மனிதனாக பிறந்து உயிரோடு பலியாகி திரும்ப அவர் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பது கூட பௌஷ்ய புராணம் நிறையா காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. அதான் நம்ம ரிக்வேதத்தில் ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமக, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திய நமக, ஓம் ஸ்ரீ விருச்சசூல அருதாய நமக, ஓ பஞ்சகாய அருதாய நமக, இதெல்லாமே இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாமே அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் அப்படியே மாற்றி வேறு கற்பனை கதைகளை உருவாக்கி நீங்கள் மாற்றி வச்சுருக்கிறாங்க. அதை உண்மைன்னு பின்பற்றுறோம், இதை பொய்ன்னு சொல்லிவிட்டு இது வெளிநாட்டு கடவுள்னு சொல்லி தள்ளி விடுறோம். இதுதான் இன்றைக்கி நடக்குது. அதனால் நான் இந்து கடவுள் பேரெலாம் சொல்லணும். இந்து கடவுள் பேரை எல்லாமே இயேசுவை பற்றி தானே இருக்குது. நான் எதுக்கு சொல்லாமல் இருக்கணும்? இதெல்லாம் என்ன இருக்குது? தப்பு இல்லை. இன்னும் அடுத்து ஊழியத்தின் காரியத்தில் ஆண்டவர் என்னென்ன செய்தான்றதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென்.